நான் என்னும் மமதை கொண்டு நாளெல்லாம் நாவால் கொன்று சாவென்ற ஒன்றை மறந்து சலிப்பாகும் நாளும் ஒன்று இல்லை என்று நாட்டியம் போடுவோரே, நாங்கள் இங்கு நிலையல்ல, நம் காற்றுக்கும் இங்கு விலையல்ல. நாட்களை நன்று கருதி கர்மாவை நின்று நினைந்து விழிப்பாக வாழ்ந்திடுவீர், இல்லையேல் தவிப்பாகும் வாழ்க்கைகளில். பசியறிந்து சோறு போட ஒருவர் இருக்கும் வரை, சாப்பிட்டாயா என உரிமையாக கேட்க ஒருவர் இருக்கும் வரை, தாமதமாகும் இரவுகளில் எங்கிருக்கிறாய் நீ என அக்கறையுடன் விசாரிக்க ஒருவர் இருக்கும் வரை, நோய் வருத்தும் இரவுகளில் கண் விழித்து பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, எங்களை நோய் வருத்தும் இரவுகளில் கண் விழித்து அன்பாக பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, குரல் மாறுபாட்டில் மனநிலையை கணிக்க ஒருவர் இருக்கும் வரை, எங்களின் குரல் மாறுபாட்டில் எங்களின் மனநிலையை கணிக்க ஒருவர் இருக்கும் வரை, போய் சேர்ந்ததும் அழைப்படு என அக்கறையோடு வழி அனுப்பி வைக்க ஒருவர் இருக்கும் வரை, வீட்டை அடைய காத்திருந்து கதவு திறக்க ஒருவர் இருக்கும் வரை, தோற்றுப்போய் திரும்புகையில் தோல் சாய்ந்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, போய் என்றாலும் விட்டு போகாது சண்டை போட்டுக்கொண்டேனும் உடனிருக்க ஒருவர் இருக்கும் வரை, மனங்கசக்கும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, நம் கனவுகளை தம் கனவுகளாக்கி தோள்களில் சுமக்க ஒருவர் இருக்கும் வரை, நம் கனவுகளை தம் கனவுகளாக தோள்களில் சுமக்க ஒருவர் இருக்கும் வரை, எதற்காகவும் எவரிடமும் நம்மை விட்டு கொடுக்காத ஒருவர் இருக்கும் வரை, எதற்காகவும் எவரிடமும் நம்மை விட்டு கொடுக்காத ஒருவர் இருக்கும் வரை, கூட்டத்தின் நடுவே தனித்து போய் நிற்கையில் கூட்டத்தின் நடுவே தனித்து போய் நிற்கையில் கரங்கள் பற்றி நான் இருக்கிறேன் உனக்கு என்று உணர்த்த ஒருவர் இருக்கும் வரை, கூட்டத்தின் நடுவே தனித்து போய் நிற்கையில் கரங்கள் பற்றி நான் இருக்கிறேன் உனக்கு என உணர்த்த ஒருவர் இருக்கும் வரை, தவறுகளை தவறென சுட்டிக்காட்டி திருத்த ஒருவர் இருக்கும் வரை, எங்களின் தவறுகளை தவறென சுட்டிக்காட்டி திருத்த ஒருவர் இருக்கும் வரை, உயரழுத்தும் கணங்களில் அருகிருந்து கண்ணீர் துடைக்க ஒருவர் இருக்கும் வரை, உயர் அழுத்தும் கணங்களில் அருகிருந்து கண்ணீர் துடைக்க ஒருவர் இருக்கும் வரை, மனக்குறைகளை புலம்பித் தள்ளுகையில் காது கடுத்து கேட்க ஒருவர் இருக்கும் வரை, எங்களின் மனக்குறைகளை புலம்பித் தள்ளுகையில் காது கொடுத்து கேட்க ஒருவர் இருக்கும் வரை, வாழ்க்கை சுகமானது.